ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்கணும்ல இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆரஞ்சுங்க. ஆமாங்க, சாத்துக்குடி பழம் சொல்லுவோம் இல்லைங்களா, கமலா ஆரஞ்சு. இது மாதிரி பல பேர்கள் நம்ம ஊரில் சொல்லுவோம். இந்த ஆரஞ்சுக்கான பெனிஃபிட்ஸ் பற்றி தாங்க நான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த ஆரஞ்சு உள்ள பெனிஃபிட்ஸ் தெரியாமல் இதை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம். இது எங்கன்னா பார்த்தா கூட இதை இடம் வாங்குறதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த ஆரஞ்சில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் ஏராளமாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷனோட ஹப்புன்னு கூட சொல்லலாங்க. இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற ஹார்லிக்ஸ், போன்விட்டா, காம்ப்ளான் எது வாங்கினாலும் அதில் ஆரஞ்சு பவுடர்னு இருக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் ஆரஞ்சுடைய உள்ளே இருக்கிற சதை தான் நீங்கள் கொடுப்பாங்கன்னு. அதெல்லாம் இல்லைங்க. ஆரஞ்சோட தோலில் தாங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறையா ஃபேக்ட்ரியில் இன்றைக்கி காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் போட்டிங்கனால எத்தனையோ விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து ஆரஞ்சோட தோலில் வந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா? ஆமாங்க, அந்த தோலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்களாக இருக்கும் போது நம்ம வீட்டில் அம்மாக்கள்லாம் சீக்காவை அரைப்பாங்க. அந்த சீக்கா அரைக்கும் போது அந்த சீக்காவை வெயிலில் காய வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் தோல், ஆரஞ்சு தோல், அதே மாதிரி செம்பருத்தி காஞ்ச பூக்கள், இது எல்லாத்தையும் அதோட சேர்த்து உணர்த்திருப்பாங்க. அரைச்சும் தலையில் அப்ளை பண்ணுவாங்க. அது ஏன் தெரியுங்களா? அதில் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற அத்தனை விஷயங்கள் இருக்குங்க. நிறைய டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே என்னென்னு அப்ளை பண்ணுவோம், ஆர்கானிக்குன்னு யூஸ் பண்ணுவோம், அத்தனையிலையும் பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம தலையில் பொடுகு, பேனு, ஈருன்னு பல வகையாக பிரித்து வச்சுருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சொல்யூஷன். இந்த ஆரஞ்சோட தோலை நீங்கள் சீக்கால் அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக இந்த பொடுகு தொல்லை சுத்தமாக இருக்காதுங்க. பெயின், ஈரு எதுவுமே இருக்காதுங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில், இந்த முடிக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, பின்மண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா பட்டையாக வெள்ளையாக தேமல் மாதிரி இருக்குங்க. அது கீர்னா பவுடர் மாதிரி வருங்க. அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன். நீங்கள் சீக்கால் போட்டு அரைக்க உங்களுக்கு பிடிக்கலையா, கிடைக்கலையா, தோல் எடுங்க, அப்படியே டைரெக்டாக அது மேலே ரப் பண்ணுங்க. அதாவது தேய்ச்சி விடுங்க. எங்கே உங்களுக்கு இச்சிங் இருக்கோ அது மேலே தேய்ச்சி விடுங்க. ஆமாங்க, ஸ்கின் அலர்ஜின்றது சுத்தமாக இருக்காதுங்க. ஸ்கின் டேமேஜ் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஸ்கின் டேமேஜ், காஸ்மெட்டிக் சர்ஜரி எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி சின்ன ஸ்கின் டேமேஜ், ஸ்கின் இஷ்யூஸு, அலர்ஜி, பிம்பிள் எது வந்தாலும் சரி, இந்த ஆரஞ்சோட தோலை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கிற நல்ல நியூட்ரிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கிற பேட் செல்ஸ் எல்லாம் கிளியராக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது செல்லை உருவாக்குறதுக்கான வழிகளை இந்த ஆரஞ்சு தோல் பண்ணுதுங்க. ஹார்ட் டிசீஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதேமாதிரி கிட்னியில் ஸ்டோன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்குது. கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது பிடிக்கலனாலும் ஓவர்லோடாக சாப்பிடுவாங்க. இப்போது ஃபேட்டி லிவர்ன்றது நீங்கள் எல்லாத்துலேயும் இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றது என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புக்கு இத்தனை கலோரிஸ் இருந்தால் போதும்னு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் அதிகமாக சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் லிவர் நம்ம என்ன பண்ணோன்னா வயிற்றுலேயே சேவ் பண்ணி வச்சுக்கும். எந்த ஒரு வேலைக்கும் இருக்காது இல்லையா? நம்ம முன்னாடிலாம் ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருப்போம், அதில் வந்து கேலரிஸ் பர்ன் ஆகும், வேர்க்கும், நல்ல உடம்பு ஒரு மாதிரி டயர்ட்னஸ் வரும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான வாய்ப்பே நம்ம கொடுக்குறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம தேவைக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது என்ன ஆகும்னா ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது நாளடைவில் என்ன பண்ணுன்னா நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும். உடல் உபாதைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி டைஜஷன் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சேர்த்துட்டே இருக்கும். டைஜஷன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களாம் நீங்கள் கம்பல்சரி நான் சொல்லுவேன் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. காலையில் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஈவினிங்கில் கூட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வரலாம். அது என்ன பண்ணுன்னா, அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட், பொட்டாசியம்லாம் என்ன பண்ணுன்னா உங்கள் ஹெல்த்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஹார்ட் டிசீஸ் சுத்தமாக இருக்காதுங்க. டைஜஷன் ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எத்தனையோ விட்டமின்ஸ் வந்து ஒன்றில் இருக்கும். ஆனால் இதில் என்ன இருக்குன்றது, என்ன அதிகமாக இருக்குன்னா, இது ஒரு ஹப்புன்னு சொல்லியிருக்கேன், நியூட்ரிஷனோட ஹப்பு. ஆனால் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஏன்னா பிளட் ப்ரெஷர்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பிளட் ப்ரெஷர்ஸ் எங்கே பார்த்தாலும் சின்ன பிபி, கொலஸ்ட்ரால் சொல்லிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா நீங்கள் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கணுங்க. கமலா ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு விற்பாங்க. இந்த முட்டி வலி, முழங்கால் வலி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனியூ ப்ராப்ளம் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்கும், கை கால் முட்டியெல்லாம் வலிக்கும். அவங்களுக்குலாம் இந்த ஆரஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுறுசுறுப்புங்க. உங்களுக்குலாம் தெரியுங்களா, அப்போல்லாம் குளுக்கோஸ் ஆரஞ்சுன்னு நம்ம குடிச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் எப்படி நீங்கள் இந்த ஆரஞ்சுலேருந்து வரதாங்க. இப்போல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் எதையோ குடிக்கிறோம், எதையோ சாப்பிட்றோம், ஆரஞ்சை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க, அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க.
நீங்கள் அதை பார்த்துட்டு அதனுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பயனடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டுட்டு வந்தேன், நான் 1 வாரம் சாப்பிட்டேன், 10 நாள் சாப்பிட்டேன், 1 மாதம் சாப்பிட்டேன், எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்தது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ஆரஞ்சு பற்றின டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.